மழை பெய்த பிறகு நம்ம இருக்கக்கூடிய சுற்றி இருக்க என்விரான்மெண்டல் சேஞ்சஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றம் இருப்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. இந்த மழை பல உயிரினங்களுக்கு உயிரை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சில உயிரினங்களுக்கு பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். நம்ம என்விரான்மெண்டல் சேஞ்சஸில் நிறைய மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னேன். என்னென்ன மாற்றங்கள் இருக்குதுன்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு மாடி பார்த்திங்கன்னா தரை வழுக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதே போல் வீட்டு சுவர்களில் நிறைய க்ரீன் பேச்சஸ், சின்ன சின்ன பச்சை திட்டுக்கள் இருக்கிறதுக்கு இருக்கும். அதே போல் குளங்கள் பார்த்திங்கன்னா பசுமை நிறைந்து காணப்படும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதுக்கு காரணம் யார் அப்படின்னா ஆல்கேஸ், பாசிகள் தான் அதுக்கு காரணம். நம்மளுடைய வாட்டர் டேங்க் அடிக்கடி நம்ம கழுவுவதற்கு காரணமாக இருக்கிறது யார் அப்படின்னு சொன்னால் அதுவும் இந்த பாசிகள் தான், ஆல்கே தான் காரணம். ஆல்கே அப்படிங்கிறது சிம்பிள் பிளான்ட், எளிமையான தாவர வகையை சார்ந்தது. இதில் பார்த்திங்கன்னா ட்ரூ ரூட்ஸ் இருக்காது, ட்ரூ ஸ்டெம்மு இல்லை ட்ரூ லீஃப் இருக்காது. உண்மையான இலையோ தண்டோ வேர்களோ இருக்காது. இது ரொம்ப சிம்பிளான பிளான்ட்ஸு. நம்மளுடைய எர்த்து சர்ஃபேஸில் 2/3 பார்த்திங்கன்னா இந்த ஆல்கே தான் கவர் பண்ணியிருக்கு. இந்த ஆல்கே ஃபோட்டோசிந்தட்டிக் பிளான்ட்ஸ், தானே தன் உணவை தயாரித்து கொள்ளக்கூடிய ஒரு வகையை சார்ந்தது இந்த ஆல்கே. இது நம்மளுடைய டோட்டல் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கறது யார் அப்படின்னு சொன்னால் இந்த ஆல்கே தான். அது மட்டும் இல்லாமல் அக்வாட்டிக் ஆர்கானிசம் எல்லாமே இந்த ஆல்கேவை தான் நம்பி இருக்கு. அப்போ ஆல்கே பற்றி படிக்கிற அறிவியல் பிரிவு, த ஸ்டடி ஆஃப் ஆல்கே இஸ் கால் ஆல்காலஜி ஆர் பைக்காலஜி. ஆல்காலஜினா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க, ஆனால் பைக்காலஜின்னு சொல்லும்போது கண்டுபிடிக்க முடியாது. அதனால் ஆல்கே பற்றி படிக்கிறது பைக்காலஜி. நம்மளுடைய இந்தியன் பைக்காலஜி யார் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் பைக்காலஜி எம்ஓ பார்த்தசாரதி ஐயங்கார். இவர் தான் நம்மளுடைய ஃபாதர் ஆஃப் இந்தியன் பைக்காலஜி அப்படின்னு சொல்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இவர் நிறைய பாசிகளை பற்றி ஆராய்ஞ்சு அதனோட அமைப்புகளை, செல்லை பற்றி, அதனோட ரீப்ரொடக்ஷன் எப்படி செய்யுதுன்றதை பற்றிலாம் சொல்லியிருக்காரு. இவர் ஓவைக்கேல்ஸ் பற்றி ஒரு மோனோகிராஃபி, அதாவது தனி கட்டுரை எழுதியிருக்காரு. ஓவைக்கேல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அதர்வைஸ் கால்ட கிளாமிடோமோனடேல்ஸ், அதாவது கிளாமிடோமோனஸை பற்றி படிக்கிறது தான் ஓவைக்கேல்ஸ். அதை பற்றி தனி ரிசர்ச்சே பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஃப்ரிச்சியல்லா போன்ற சில பாசி வகைகளையும் கண்டுபிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஆல்கேவோட கேரக்டர்ஸ். ஆல்கே ஆர் ஆட்டோட்ரோப்ஸ், தானே உணவு தயாரிக்கக்கூடியவை. இது வாழக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா ஹேபிடேட் நிறைய இடங்களில் வாழும். மேக்சிமம் பார்த்திங்கன்னா அக்வாட்டிக், நீரில் வாழக்கூடியது. அதுலேயும் ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் வாழும், மெரைன்லேயும் வாழும். அதுக்கான எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் அந்த டயக்ராமும் பார்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரெஷ் வாட்டருக்கு ஊடகோனியம், அதுக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து சாயில் ஃபார்மில் நிலத்திலையும் வாழக்கூடியதாக இருக்குது. குளோரெல்லா போன்ற அந்த ஆல்கேக்கள் எண்டோசோயிக் லைஃப் வாழும். எண்டோ அப்படின்னு சொன்னாவே பேரசைட் அப்படின்னா இன்னொரு உயிரினங்களுக்கு உள்ளே அப்படின்னு அர்த்தம். அப்போ பேரசைட்டிக் லைஃப்பில் வாழக்கூடியது இந்த குளோரெல்லா ஹைட்ரா ஸ்பாஞ்சஸோடைய உடலில் போய் வாழக்கூடியதாக இருக்குது. அடுத்தது சில பாசி வகைகள் பார்த்திங்கன்னா செல் ஆஃப் மொலஸ்கா, மொலஸ்காவோடைய செல்லை வாழக்கூடியது, மேலே ஒட்டி வாழக்கூடியதாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா அங்கே டாட்டாய்ஸோடைய செல் மேலே பாசிகள் இருக்க மாதிரி டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. இந்த பாசிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான சூழ்நிலையில் கூட வாழக்கூடியதாக இருக்கும். அடுத்தது சால்ட் பேன், ஹாலோபைட்டிக் ஆல்கே. ஹாலோபைட்டிக், ஹாலோ அப்படின்னாவே சால்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆல்கேக்கள் இந்த சால்ட் பேன், உப்பளங்களையும் விட்டு வைக்கல, அங்கேயும் வாழக்கூடியதாக இருக்குது. எக்ஸாம்பிள் டுனாலியல்லா சலைனா. இந்த டுனாலியல்லா சலைனா தான் சால்ட்டு பேன், அதாவது ஹாலோபைட்டிக் ஆல்காவாக இருக்குது. இந்த ஆல்காக்கள் ஸ்னோலையும் வாழக்கூடியதாக இருக்கும், பனிலையும் வாழக்கூடியது. அந்த மாதிரி ஆல்காக்கு பேர் க்ரையோஃபைட்டிக் ஆல்கே அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆல்காக்கள் பனியில் வளர்ந்து அந்த பனிக்கு ரெட் கலரை கொடுத்துச்சுன்னா அது ரெட் ஸ்னோ அப்படின்னு சொல்கிறோம். அந்த ரெட் ஸ்னோக்கு காரணம் யாருன்னா கிளாமிடோமோனஸ் நிவாலிஸ் அப்படிங்கிற அந்த ஆல்கே தான். இது முக்கியமான 1 மார்க். அடுத்த ஆல்கே எபிபைட்டிக் ஆல்கே. எபிபைட்டிக் அப்படின்னா தொற்று தாவரங்கள். அப்போ சில அக்வாட்டிக் பிளான்ட்ஸுடைய சர்ஃபேஸ் மேலே இந்த ஆல்கேக்கள் ஒட்டி வாழ்கிறதுனால அது எபிபைட்டிக் ஆல்கே அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோலியோகீட்டே அப்படிங்கிற அந்த ஆல்கே. சில சிறந்த ஆல்கலாஜிஸ்ட் யார் அப்படின்னு சொன்னால் எஃப்இ ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறவரும், எஃப்இ ரவுண்ட், லீ, பார்த்தசாரதி, ராம்தவா,
அடுத்தது பரத்வாஜா, சுந்தரலிங்கம், தேசிகாச்சாரி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிறந்த ஆல்கலஜிஸ்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் ஆல்கே. ஆல்கேவுடைய ஜென்ரல் கேரக்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்கே ஷோஸ் ஏ கிரேட் டைவர்சிட்டி இன் சைஸ், ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர். ஆல்கேவுடைய அமைப்புலேயும் சரி, உடல் ஸ்ட்ரக்சர்லேயும் சரி நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஆல்கேவோட உடலை நம்ம தேலஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அதுக்கு வந்து ட்ரூ லீவ்ஸ் கிடையாது இல்லையா, அதனால் அதனுடைய க்ரீன் பார்ட்டை நம்ம தேலஸ், அதாவது உடல் பகுதி அப்படின்னு சொல்கிறோம். சில ஆல்கேக்கள் பார்த்திங்கன்னா யூனிசெல்லுலராக இருக்கும். அந்த யூனிசெல்லுலர் ஆல்கே பார்த்திங்கன்னா மோட்டைல் ஆல்கேவாக இருக்கும், நகரக்கூடிய ஆல்கே. எக்ஸாம்பிள் கிளாமிடோமோனாஸ். சில பார்த்திங்கன்னா யூனிசெல்லுலர் நான் மோட்டைல், நகராதது. எக்ஸாம்பிள் குளோரெல்லா, இது நகராதது. அடுத்தது சில பார்த்திங்கன்னா கூட்டாக வாழக்கூடியது, கலோனியலில் இருக்கும். அந்த கலோனியல்லையே மோட்டை, நகரக்கூடியது எதுனா வால்வாக்ஸ், நகராதது ஹைட்ரோடிக்டயான் அப்படிங்கிற ஆல்கே. சில ஆல்கே பார்த்திங்கன்னா சைஃபனஸ், அதாவது குழல் வடிவம் உடையது, நடுப்பகுதியில் எந்த பார்ட்டும் இல்லாமல் ஒரு ஹாலோவாக இருக்கும். எது அப்படின்னா வவுச்சீரியா, அது எக்ஸாம்பிள் டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சில ஆல்கே பார்த்திங்கன்னா அன்பிரான்ச்சாக இருக்கும், ஒரே சிங்கிள் பிரான்ச் மட்டும் இருக்கும். எக்ஸாம்பிள் ஸ்பைரோகைரா, அதுக்கும் டயக்ராம் இருக்குது. அதே போல் சில ஆல்கே பார்த்திங்கன்னா பிரான்ச்சாக இருக்கும். சில வந்து டிஸ்காய்டாலாக இருக்கும். என்ன எக்ஸாம்னா கோலியோ கீட்டே, அது டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஹெட்டிரோட்ரைகஸாகவும் சில ஆல்கே இருக்கும். ஹெட்டிரோ அப்படின்னா இரண்டு வடிவம் உடையவை அப்படின்னு அர்த்தம். ஃப்ரிட்சியல்லா, அது டயக்ராம் பார்த்திங்கன்னா தெரியும். கீழ் பகுதி பார்த்திங்கன்னா ரிப்பன் ஷேப்பில் இருக்கும், மேலே இருக்கிறதுலாம் பிரான்ச்சு லீவ்ஸ் மாதிரி இருக்கும். அதனால் கிளைகளுடையது ரிப்பன் ஷேப்பில் இருக்க 2 உருவம் இருக்கிறதுனால அது ஹெட்டிரோட்ரைகஸ் அப்படின்னு சொல்கிறோம். சில ஆல்கே பார்த்திங்கன்னா ஃபோலியேசியஸ் ஆல்கே, எது அப்படின்னா உல்வா அப்படின்னு சொல்லக்கூடியது, ஏன்னா இலை வடிவிலேயே இருக்கும். சில ஆல்கே பார்த்திங்கன்னா நீளமாக பெருசாக இருக்கும், அதனால் அதுக்கு பேர் ஜெயிண்ட் கெல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் லேமினேரியா. இது பார்க்கும் பொழுது கடல் பாசிகள் உணவுக்காக வளர்க்கப்படக்கூடிய ஆல்கேக்கள் இந்த ஜெயிண்ட் கெல்ஃப். ஆல்கேவுடைய முக்கியமான கேரக்டர்னா யூகேரியாட்டிக் செல்ஸ். ஆல்கே எல்லாமே யூகேரியாட்டிக்ஸ். ப்ரொகேரியா எதுன்னு சொன்னால் பாக்டீரியாவும் ப்ளூ கிரீன் ஆல்கேவும் ப்ரொகேரியாட்டிக் ஆல்கே. மற்ற எல்லாமே யூகேரியாட்டிக் ஆல்கேஸ், ஏன்னா இதுக்கு மெம்பரேன் பவுண்டட் ஆர்கனல்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இந்த ஆல்கேயில் திசு சிஸ்டம் வந்து ஆப்சண்ட் ஆகிருக்கும். இதில் வாஸ்குலர் திசு சிஸ்டம், சைலம் ப்ளோயம் இருக்காது. இதில் திசு சிஸ்டம் ஆப்சண்ட். அடுத்தது இதனோட செல்வால்னு எடுத்துட்டா செல்வாலோட பார்ட்டு நிறைய கெமிக்கல்ஸால் ஆனது. பார்த்திங்கன்னா சில ஆல்கையில் செல்லுலோஸு, சில ஆல்கையில் ஹெமி செல்லுலோஸ் ஆளானது. டயட்டம்ஸ் எடுத்துட்டிங்கன்னா சிலீசியஸ் வால் இருக்கும், அதாவது சிலிக்கால் ஆளான வால் வந்து இருக்கும். சில கேரா போன்ற ஆல்கையில் பார்த்திங்கன்னா கால்சியம் கார்பனேட் இருக்கிறதுனால கோரல் ரீஃப் வந்து உருவாகுவதற்கு காரணமாக இந்த கேரா இருக்குது. சில ஆல்கையில் அல்ஜின் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த அல்ஜின் வந்து பார்த்திங்கன்னா அல்ஜினேட், அகர் கேரோஜீனன் இந்த மாதிரி பொருட்களை தயாரிக்கிறதுக்கு இந்த அல்ஜின் வந்து யூஸ் ஆகுது. அல்ஜினேட் அப்படிங்கிறது ஐஸ்கிரீம் தயாரிக்கிறதுக்கும், அகர் வந்து திசு கல்ச்சரில் ஒரு மீடியத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது கேரோஜீன் பார்த்திங்கன்னா டூத் பேஸ்ட் தயாரிக்க பயன்படுத்துகிறோம். அடுத்தது அதனோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னு வரும் பொழுது செல்லுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏற்கனவே யூகேரியாட்டிக் செல்னு சொன்னேன், அதனால் மெம்பரேன் பவுண்டட் நியூக்ளியஸ் இருக்குது. மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி apparatus இது எல்லாமே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் ஆர்கனல் இருக்குது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பைரினாய்ட்ஸ் இதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அப்படியே கிளாமிடோமோனஸில் பார்த்திங்கன்னா அதனோட டயக்ராம் தெரியும். இந்த பைரினாய்ட்ஸ் எதில் இருக்குது அப்படின்னா குரோமட்டோஃபோர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு புரோட்டீனஸ் பாடி. அப்போ இந்த பைரினாய்ட்ஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்டார்ச்சை சேமித்து வைக்கிறதும், சிந்தசைஸ் ஆஃப் ஸ்டார்ச், ப்ரொமோட் த ஃபோட்டோசிந்தட்டிக் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷனை நிலைநிறுத்துறதும் இந்த பைரினாய்டோட வேலை. அது மட்டும் இல்லாமல் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் இதனோட முக்கியமான வேலை. அப்போ 2 மார்க்கில் கேட்பாங்க, வாட் இஸ் பைரினாய்ட்?
வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் பைரினாய்டு அப்படின்னு கேட்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆன்சரை எழுதிடுங்க. அடுத்தது ஆல்கேவோட ரீப்ரொடக்ஷன் எடுத்துட்டால் மேக்ஸிமம் 3 டைப்ஸ். என்னென்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த ஆல்கேல இந்த 3 ரீப்ரொடக்ஷன் சிஸ்டமும் நடக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெஜிடேட்டிவ், உடல் வழியாக நடக்கக்கூடிய ரீப்ரொடக்ஷன். இந்த ரீப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஃபிஷன், அதாவது பிளவுறுதல். அப்போ ஒரு ஆல்கே என்ன செய்யும், 2ஆக டிவைட் ஆகி புதுசாக நியூ டாட்டர் இண்டிவிஜுவலை ஃபார்ம் பண்ணும். இது ஃபிஷன். எக்ஸாம்பிள் கிளாமிடோமோனாஸில் இந்த மாதிரி நடக்குது. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ராக்மெண்டேஷன், ஸ்பைரோகைரா போன்ற அந்த ஆல்கையில் பாடி என்ன ஆகுனா 2 துண்டுகளாக உடைந்த அந்த ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டும், உடைந்த ஒவ்வொரு துண்டும் நியூ இண்டிவிஜுவலாக ஃபார்ம் ஆகும். அடுத்த எக்ஸாம்பிள் பட்டிங்னு சொல்லும் பொழுது பட் அப்படின்னு சொன்னாவே சின்ன முட்டைன்னு அர்த்தம். அப்போ அதனுடைய பாடியில் சின்னதாக ஒரு லேட்ரல் பட்டு ஃபார்ம் ஆகும். இந்த பட்டு கீழே விழுந்து புதுசாக ஒரு ஆல்கேவை ஃபார்ம் பண்ணும். இது எதில் நடக்குன்னா புரோட்டிசைஃபான் அப்படிங்கிற அந்த ஆல்கேயில் நடக்குது. அடுத்து நம்ம புதுசாக தெரிஞ்சிக்க போகிறது பல்பில்ஸுங்கிற வெஜிடேட்டிவ் மெத்தட். பல்பில்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மாடிஃபைடு பிரான்ச்சு. அதனுடைய பிரான்ச்சில் சின்ன மாற்றம் நடந்து ஒரு வெஜ்ஜி ஷேப்பாக மாறுது. இந்த வெஜ்ஜி ஷேப் தான் பல்பில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பல்பில்ஸு ஃபேவரபிள் கண்டிஷனில் கீழே விழுந்து அது புதுசாக ஒரு நியூ இண்டிவிஜுவலை ஃபார்ம் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏகைனிட்ஸ் அப்படிங்கிறது ஒரு உறங்கா வித்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உறக்க நிலையில் இருக்கக்கூடிய பல ஆண்டுகள் உறக்க நிலையிலேயே அப்படியே இருக்கக்கூடிய ஒரு நகராத வித்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஏகைனட்டுடைய வால் பார்த்திங்கன்னா ரொம்ப திக் வாலாக இருக்கும். இந்த வால் எப்போ அன்ஃபேவரபிள் கண்டிஷன் அப்பையும் அதனோட பாடியில் எந்த டேமேஜும் ஆகாமல் பாதுகாக்கிறது இதனுடைய திக் வால். இந்த ஸ்போர்ஸு ஃபேவரபிள் கண்டிஷன் வரும் பொழுது திரும்பவும் அது புது இண்டிவிஜுவலாக ஃபார்ம் பண்ணும். அதுதான் ஏகைனிட்ஸ், அதாவது உறக்க நகரா வித்து. டயக்ராமில் இருக்க பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்க்கும் பொழுது டியூபர்ஸ், கிழங்கு வகைகள். சில கேரா போன்ற அந்த ஆல்கேல பார்த்திங்களா அதனுடைய ரைசாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ரைசாய்டு வேறு மாதிரி இருக்கிற இன்னொரு அமைப்பு. ஆனால் ட்ரூ வேர் கிடையாது. இந்த ரைசாய்டில் எக்ஸஸ் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதை தான் நம்ம டியூபர், அதாவது கிழங்குகள்னு சொல்கிறோம். இந்த கிழங்குகள் ஃபேவரபிள் கண்டிஷனில் திரும்ப வளர்ந்து புது கேராவாக வளரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். வெஜிடேட்டிவ் மெத்தடில் என்னென்ன மெத்தட் இருக்குதுன்னு பார்த்தோம். பார்த்திங்கன்னா ஃபிஷன், ஃப்ராக்மெண்டேஷன், பட்டிங், பல்பில்ஸ், ஏகைனைட்ஸ், டியூபர்ஸ், இதெல்லாம் வெஜிடேட்டிவ் மெத்தட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இந்த ஆல்கேல நடக்குது. அது எப்படி நடக்குதுன்னா ஜூஸ் ஸ்போரை ஃபார்ம் பண்ணுது. இப்போ ஊடகோனியத்தில் நமக்கு கொடுத்துருக்காங்க டயக்ராம் பாருங்கள், கிளாடோஃபுரன் கொடுத்துருக்காங்களா, அதில் பார்த்தீங்கன்னா நடுவில் கிளாமிடோமோனஸ் மாதிரி 2 ஃப்ளஜெல்லாக இருக்கக்கூடிய அனிமல் நகர்ந்து போகும். இதுக்கு பேர் தான் ஜூஸ் ஸ்போர். யூலோத்ரிக்ஸ், ஊடகோனியம் இதில் பார்த்தீங்கன்னா 2லையும் ஜூஸ் ஸ்போர் இருக்குது. அதாவது விலங்குகள் போன்ற நகரக்கூடிய ஸ்போர்கள் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏப்ளானோஸ்போர் அப்படிங்கிறது தின்வால் நான்மோட்டைல் ஸ்போர், நகராத தின்வால் கொண்ட அந்த ஸ்போருக்கு தான் ஏப்ளானோஸ்போர் அப்படின்னு சொல்கிறோம். இது எதில் இருக்குன்னா வவுச்சீரியாவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நான் பார்க்குறது ஆட்டோஸ்போர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்போர் ப்ரொடியூஸ் ஆகும். மதர்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகும் பொழுது அந்த பேரண்ட் செல்லும் அந்த டாட்டர் செல்லும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி சிமிலராக இருக்கும். அப்போ ஸ்போர்ஸ் வித் லுக் சிமிலர் டு த பேரண்ட் மாதிரியே இருக்கிறது தான் ஆட்டோஸ்போர் அப்படின்னு சொல்கிறோம். இது எக்ஸாம்பிள் குளோரெல்லா இதில் இருக்கிறது ஆட்டோஸ்போர். நெக்ஸ்ட்டு ஹைப்னோஸ்போர் பார்த்திங்கன்னா ஏப்ளானோஸ்போர் போல தான். ஆனால் ஏப்ளானோஸ்போர் தின்வால்டாக இருக்கும். ஆனால் ஹைப்னோஸ்போர் பார்த்திங்கன்னா திக்வால்டாக இருக்கும். ஏன்னா அன்ஃபேவரபிள் கண்டிஷன்லையும் அது அந்த ஸ்போர்ஸ் உடையாமல் எந்த டேமேஜ் ஆகாமல் பாதுகாத்து ஃபேவரபிள் கண்டிஷன் அப்போ அது வளரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதுதான் ஹைப்னோஸ்போர். எக்ஸாம்பிள் கிளாமிடோமோனஸ் நிவாலிஸ்.
இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹைப்னோஸ்போர். அடுத்தது டெட்ராஸ்போர். டெட்ராஸ்போர் எதில் நடக்குது அப்படின்னா பாலிசைஃபோன் ஏரியாவில் வந்து நடக்குது. அப்போ அந்த பாலிசைஃபோன் ஏரியாவோட டிப்ளாய்டு தாலஸ் வந்து ப்ரொடியூஸ் ஹேப்ளாய்டு ஸ்போர். எப்போனா மியாசிஸ் செல் டிவிஷன் அப்போ அது 4 ஹேப்ளாய்டு ஸ்போர்ஸை ஃபார்ம் பண்ணுது. அதுதான் டெட்ராஸ்போர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டிப்ளாய்டு செல்லு மியாசிஸ் டிவிஷன் நடந்து ஹேப்ளாய்டு செல்ஸை ஃபார்ம் பண்ணுது. அதுதான் டெட்ராஸ்போர். இந்த மாதிரி 5 வகையான ஸ்போம் ஃபார்மேஷன் நடத்தி ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனை இந்த ஆல்கே வந்து எடுத்துக்குது. அடுத்து நாம் பார்க்க போகிறது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அதாவது பால் இனப்பெருக்கம். இதில் 3 டைப்ஸ் இருக்குது. ரொம்ப முக்கியமான கொஷின் இது, 3 மார்க்கில் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு டைப் என்ன, ஐசோகேமி, ரெண்டாவது அனைசோகேமி அண்டு ஊகேமி, இப்படி 3 டைப்ஸ் உண்டு. அப்போ ஐசோ அப்படின்னாவே ஒரே மாதிரி அப்படின்னு அர்த்தம். அப்போ 2 விதமான மேல் அண்டு ஃபீமேல் கேமேட்ஸ் பார்க்குறதுக்கு மார்ஃபலாஜிக்கலாகவும் சரி ஃபிசியலாஜிக்கலாகவும் சரி, அதாவது அமைப்புலேயும் சரி செயல்லையும் சரி ஒரே மாதிரி இருக்கிற 2 கேமேட்ஸ் வந்து இணைந்தால் அதுதான் ஐசோகேமி அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் யூலோத்ரிக்ஸில் இந்த மாதிரி ஐசோகேமி நடக்குது. அப்படியே புக்கில் அந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது அனைசோகேமி. அனைசோ அப்படின்னாவே டிஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃபியூஷன் ஆஃப் மார்ஃபலாஜிக்கலி ஆர் ஃபிசியலாஜிக்கலி டிசிமிலர் கேமேட்ஸ். இந்த கேமேட்ஸ் பார்க்குறதுக்கு உடல் அமைப்பில் வேறு மாதிரியோ அப்படி இல்லைன்னா ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் என்னது அதனுடைய செயல் வந்து வேறு மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கும். ஏதோ ஒரு கேரக்டர் வந்து வேறு மாதிரி இருக்கிற 2 கேமேட்ஸ் வந்து ஒன்று சேர்ந்தால் அது அனைசோகேமி அப்படின்னு சொல்கிறோம். இது எதில் நடக்குன்னா பாண்ட்ரோரீனா அப்படிங்கிற அந்த ஆல்கேயில் நடக்குது. அடுத்தது வந்து ஊகேமி. ஊகேமின்னு சொன்னாக்க ஃபியூஷன் ஆஃப் போத் மார்ஃபலாஜிக்கலி அண்ட் ஃபிசியலாஜிக்கலி டிசிமிலர் கேமேட்ஸ். 2 டிஃப்ரெண்ட்டான அமைப்புலேயும் சரி செயலிலையும் சரி 2மே வெவ்வேறு மாதிரி இருக்கும். அப்போ ஊகேமி பார்த்தீங்கன்னா மேல் கேமேட் சின்னதாக இருக்கும், அது ஃப்ளஜெல்லாம் ப்ரெசண்ட் ஆகிருக்கும், அதில் இருக்க ஆர்கனல்ஸ்லாம் கம்மியாக இருக்கும், செய்கிற வேலைகள் வேறு மாதிரி இருக்கும். அதே போல் ஃபீமேலில் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும், அது நான் மோட்டைலாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் உள்ள ஆர்கனல்ஸ்லாம் வந்து நிறையா இருக்கும். இந்த மாதிரி மார்ஃபலாஜிக்கலாகவும் சரி ஃபிசியலாஜிக்கலாகவும் டிசிமிலராக இருக்கக்கூடிய 2 கேமேட்ஸ் இருந்தால் அது ஊகேமி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கே. ஆல்கேவோட கிளாசிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். எஃப்இ பிரிட்ஜ் அப்படிங்கிறவர் தான் இந்த ஆல்கேவை கிளாஸிஃபை பண்ணுறாரு. அவர் 11 கிளாஸஸாக இந்த ஆல்கே வந்து கிளாஸிஃபை பண்ணுறாரு. எதை பேஸ் பண்ணி அப்படின்னு சொன்னால் பிக்மெண்டேஷன், டைப்ஸ் ஆஃப் ஃப்ளஜெல்லா, ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல், தாலஸோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ரீப்ரொடக்ஷன் இதெல்லாம் கம்பேர் பண்ணி அவர் வந்து 11 கிளாஸஸாக இந்த ஆல்கே வந்து கிளாஸிஃபை பண்ணுறார். இவர் கண்டுபிடிச்ச இந்த கிளாஸஸை எதில் எழுதியிருக்காரு அப்படின்னா த ஸ்ட்ரக்சர் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் த ஆல்கே அப்படிங்கிற அவரோட புக்கில் வந்து எழுதியிருக்கார். புக்கோட பேர் என்ன, த ஸ்ட்ரக்சர் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் த ஆல்கே. அந்த புக்கில் தான் அவர் வந்து இந்த ஆல்கேவை 11 கிளாஸஸாக பிரிச்சிருக்கார். இந்த 11 கிளாஸஸ் என்னென்ன அப்படின்னு சொன்னால் குளோரோஃபைசி, ஜாந்தோஃபைசி, கிரைசோஃபைசி, பேசிலிரியோஃபைசி, கிரிப்டோஃபைசி, டைனோஃபைசி, குளோரோமோனிடி, யூக்ளினோஃபைசி, ஃபியோஃபைசி, ரோடோஃபைசி, சைனோஃபைசி இப்படின்னு 11 கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு புக்கில் என்ன கொடுத்துருக்குங்கன்னா குளோரோஃபைசி, ஃபியோஃபைசி, ரோடோஃபைசி அப்படின்னு 3 கிளாஸஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதனோட ஜென்ரல் கேரக்டர்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.